பல்வேறுபட்டதான ஆச்சரியங்கள் மேஜிக்ல நடந்தது. இந்த எகிப்திய வரலாறுலே அந்த காலகட்டத்திலே அவர்கள் இப்படித்தான் தங்களுடைய நேரங்களை தங்களுடைய பொழுதுபோக்காக கழித்தார்கள். இன்றைக்கு டிவி வந்துருச்சு, மொபைல் வந்துருச்சு, இன்டர்நெட் மூலமாக பலவிதமான ஓடிடி தளங்கள் மூலமாக இன்றைக்கு மக்கள் என்ன பண்ணுறாங்க, தங்களுடைய நேர காலங்களை பயன்படுத்தி கொள்கிறார்கள். பொழுதுபோக்குக்காக அநேக விதமான ஆன்லைன் கேம் வந்து விட்டது. இப்படி பல வகையிலே மக்கள் தங்களுடைய நேரங்களை பயன்படுத்தி கொள்கிறார்கள். ஆனால் அந்த காலத்தில் எகிப்திய சாம்ராஜ்யத்திலே அன்றைக்கு அந்த 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 சூழ்நிலையிலே இவர்கள் மந்திரவாதிகளை கொண்டு மேஜிக் செய்து புதுவிதமான காரியங்களை காண்பதும் அவைகளை கண்டுகளிப்பதுமான ஒரு காலகட்டம். அப்போ அந்த காலத்தில் மோசே 40 ஆண்டுகள் எகிப்திய அரண்மனையிலே வாழ்ந்தார். எகிப்து தேசத்தினுடைய பார்வோனுடைய அரண்மனையிலே வளர்ந்த இந்த மோசேக்கும் அந்த குணாதிசயம் இருந்தது. இப்படி வித்தியாசமான காரியங்களை